ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாம் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். நீங்கள் நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போனோம்னு கேட்டிங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே சரி இப்போ வரைக்கும் எல்லாருக்கும் என்ன பிடிக்கும்னு கேட்டால் ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐஸ்கிரீம் பிடிக்காத ஒரு பர்சன் கூட இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஐஸ்கிரீம் நம்ம லைஃப்பில் ஒரு பெரிய லைஃப்பாக இருந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் எப்படி டெவலப் ஆச்சு, அருண் அப்படின்ற பிராண்ட் வந்து எப்படி இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க, கிட்டத்தட்ட 13,000 கோடி ப்ராஃபிட் அவங்க எப்படி எடுத்தாங்க, அவங்க பிஸ்னஸ் எப்படி டெவலப் பண்ணாங்க அப்படி தான் பார்க்க போகிறோம். நம்ம கதையோட ஹீரோ யாருன்னா ஆர்ஜி சந்திரமோகன். இவர் லைஃப்பில் என்ன பண்ணார் அப்படின்றது சொல்ல போகிறேன். சிவகாசியில் திருத்தாங்கல் அப்படின்னு ஊரில் தாங்க பிறக்கிறாரு. 8 வயசாக இருக்கும்போது சென்னை வந்துட்டார். எல்லாரும் மாதிரியும் அவங்க அப்பாவும் சொல்கிறாரு ஒரு வேலைக்கு போ அப்படின்னு சொல்கிறாரு. இவரும் வந்துட்டு சரி வேலைக்கு போகலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. பியூசி எக்ஸாமை போகவே இல்லை. பியூசி எக்ஸாம் அட்டன் பண்ணாமல் ஒரு சின்ன லைஃப்பில் டெசிஷன் எடுக்கிறாரு. அந்த டெசிஷன் தான் லைஃபே மாற்றிருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாங்க, அந்த எக்ஸாம் போகவே இல்லை. அந்த எக்ஸாமை விட்டுட்டு அதை எழுதாமையும் மறந்துட்டார். அப்போது இவர் யோசிக்கிறாரு, நம்ம ஏன் ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சி ராயபுரத்தில் ஒரு சின்ன ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறாரு. 6 பேர் தான் இருக்காங்க. அந்த 6 பேரை வச்சு 8 ட்ரை சைக்கிளில் இந்த ஐஸ்கிரீம் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. நம்ம பார்த்துருப்போம். அந்த மாதிரி சேல்ஸ் பண்ண ஆரம்பித்த கம்பெனி தான் அருண் ஐஸ்கிரீம். இந்த ஐஸ்கிரீம் ஆரம்பிக்கும் போது நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. எல்லாருக்கிட்டையும் போய் கேட்பாராம் ஐஸ்கிரீம் வாங்கிக்கோங்கன்னு சொல்லும்போது பிராண்டே இருக்காதுல, யாருமே வாங்க மாட்டாங்களாம். இது வந்து வேலைக்கு ஆகுது அப்படின்னு சொல்லி அவளை அமுச்சு விட்ருவாங்க. அவங்ககிட்ட பேச டைம் இல்லை அப்படிலாம் சொல்லுவாங்களாம். அந்த மாதிரி பர்சனாக இருந்திருக்காரு. இவர் வந்துட்டு ஒரு டைம் காலேஜுக்கு போகிறாரு. அந்த காலேஜில் இவர் வயசுலேயே இருக்கவங்க பசங்களாம் பார்த்து இந்த ஐஸ்கிரீம் பற்றி அங்கே விற்கும்போது அப்போது பேசுகிறாரு, நம்ம எப்படி மார்க்கெட்டிங் டெவலப் பண்ணலாம் அப்படிலாம் கற்றுக்கிறாரு. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சென்னையிலேருந்து சவுத் இந்தியா ஃபுல்லாக இந்த ஐஸ்கிரீமை டெவலப் பண்ணுறாரு. 70s பீரியடில் 80s 90s வரைக்கும் இந்த ஐஸ்கிரீம் வந்து நம்பர் 1 கேபிட்டலைசேஷனாக இருந்திருக்கு. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து 90s பீரியடில் தான் வந்து பார்த்திங்கன்னா அமுல் பிராண்ட் அப்படின்ற பிராண்ட் உருவாகுது. அந்த டைமில் அதுவும் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட வெஸ்ட் இந்தியாலையும் நார்த் இந்தியாலையும் ரொம்ப ஃபேமஸான அமுல் பிராண்ட் வந்து காம்படிஷனாக இருந்திருக்கு. ஆரோக்கியா அப்படின்ற பிராண்டையும் அதோட ஓனரும் ஆர்ஜி சந்திரமோகன் தான். இவர் வந்துட்டு பால் வந்து எப்படி வந்து உற்பத்தி பண்ணலாம், இப்போ ஒரு விவசாயிக்கிட்டேருந்து வாங்குகிறோம், நடுவில் வந்து மிடில் மேன் இருக்காங்க, அவங்கக்கிட்டேருந்து இல்லாமல் நம்மளே ஏன் முதல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஃபார்மர்ஸ்கிட்டேருந்தே வாங்குவாராம். அந்த மாதிரி நம்பிக்கை ஆரம்பித்த கம்பெனி தான் ஆரோக்கியா. அதே மாதிரி ஹட்சன், அதுக்கடுத்து ஐபேக்கோ, இப்போ நிறைய இடத்துல இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரமோகன் தான். சின்ன வயசில் ஒரு டஃப்பான டெசிஷன், அந்த டெசிஷன் வந்து பார்த்திங்கன்னா அவர் லைஃபே மாற்றிருக்கு அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாங்க, அவரை எல்லாருமே உருப்பட மாட்டேன்னு சொல்லிட்டாங்களாம். அந்த டெசிஷன் எடுத்து வீட்டுக்கு போகும்போது இவெல்லாம் வேலைக்கே ஆக மாட்டான் அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனால் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அவர் தாங்க லைஃபே ஜெயிச்சிருக்காரு. இப்போ வந்து எல்லாருமே அவரை வந்து புகழ்வாங்க, ஆனால் அந்த டைமில் யாருமே அவர் சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஒரு சின்ன ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களை நம்புனீங்கன்னா போனோம் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பை, டேக் கேர்.